சோஷியாலஜி அண்ட் காமன் சென்ஸ். ஸோ இப்போ சோஷியாலஜியில் நம்ம சோஷியாலஜி அண்ட் காமன் சென்ஸ்குள்ளே போகிறோம். ஓகே. ஸோ மெனி டைம்ஸ் சோஷியாலஜி இஸ் சார்ஜ்ட் வித் what it studies. We have at least a bit of knowledge about it, or we have experienced it. Sorry. ஓகே. ஸோ இப்போ வந்து சோஷியாலஜி அண்ட் காமன் சென்ஸில் வந்து எப்படின்னா, சோஷியாலஜிக்கல் ஸ்டடியாக மெயினாக இப்போ நிறைய பேர் வந்து காமன் சென்ஸாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் அது காமன் சென்ஸாக எடுத்துக்க முடியாது. இப்போ எப்படி சொல்கிறது, உலகம் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு தீசஸ் இருந்துச்சு. அது வந்து காமன் சென்ஸ்னு சொல்லி உலகம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் சென்ஸ் இருந்துச்சு. ஆனால் அரிஸ்டாட்டலும் பைத்தாகரஸும் இது இல்லைன்னு சொல்லி இன்னும் இந்த மாதிரி ஸ்டடியெல்லாம் டீப் ஸ்டடி சோஷியாலஜி பண்ணதுனால தான் நம்மளால இந்த காமன் சென்ஸ்ல வந்து சோஷியாலஜி இப்போ கிட்டத்தட்ட காமன் சென்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்குதுன்னா இந்த மாதிரி தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் சென்ஸாக மாறிடுச்சு. ஆனால் அதுவே அப்போ எப்படி இருக்குது, சோஷியாலஜி வந்து இன்னொரு டீப்பான அனாலிசிஸ் பண்ணுறதுனால இது காமன் சென்ஸ் கிடையாது, ஒரு ஸ்டடி அப்படின்னு சொல்லி தனியாக எடுக்கிறோம். இப்போ இந்த மாதிரி எப்படி சொல்கிறாங்கன்னா காமன் சென்ஸை பெரிய பொருள் வந்து சீக்கிரமாக ஆகணும், சின்ன பொருள் வந்து அவ்வளோ சீக்கிரம் விடாதுன்னு சொல்லிட்டு ஒரு காமன் சென்ஸ் இருக்குது. அதேமாதிரி ஸ்டோனும் அயனும் இருக்குல்ல, ஸ்டோனும் ஸ்டீலும், கல்லும் கல்லும் ஸ்டீலும், அது வந்து கல்லும் இரும்பும், அது ரெண்டு தான் எப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான சாலிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதேமாதிரி இன்னும் நிறைய குழந்தைங்க வேணும்னு சொல்லிட்டு தாட் இருக்கிறது வந்து பொண்ணுங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அதேமாதிரி எஜுகேஷன் ஸ்ப்ரெட் ஆனால் தான் இந்தமாதிரி டவுரியும் காஸ்ட்டும் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் என்னதான் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி எழுதியிருந்தாலும் இன்னும் சில பாதிக்கு இந்த பாதி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ட்ரூத் இல்லை, நிஜம் இல்லை. Some popular observations may be true, but many other are not supported by empirical data. Many common sense conclusions are based on guesses, hunches, ignorance, prejudice, mistaken interpretations, and haphazard trial and error learnings. அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, சோஷியாலஜி வந்து ஒரு கரெக்டான ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி அதுலேருந்து கரெக்டான ஒரு அனாலிசிஸ் பண்ணி நமக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கும். அதே நம்ம காமன் சென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒழுங்கான ஒரு கரெக்டான ஒரு கன்க்ளூஷனை கொடுக்குறது. ஏன்னா அது வந்து ஒரு ஒரு கெஸ்ஸில் கொடுப்போம், ஒரு ஹன்ச்சில் கொடுப்போம், இல்லாட்டி ஒரு விஷயத்தை இக்னோர் பண்ணிட்டு இதை கொடுப்போம், இல்லாட்டி முன்னாடியே நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கான பதிலை சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை சொல்லுவோம். ஸோ காமன் சென்ஸ் வந்து காமன் சென்ஸையும் சோஷியாலஜி எடுத்துக்க முடியாது. காமன் சென்ஸ் சோஷியாலஜி எடுத்துக்க முடியாது. சோஷியாலஜி வேறு, காமன் சென்ஸ் வேறு. ஓகே. Common sense can lead us astray when we are studying other societies and also when we are studying our own society. Like other scientists, sociologists do not accept something as fact because everyone knows it. Instead, each piece of the information must be tested and recorded, then analyzed in relationship to other data. Sociology relies on facts gathered scientifically in order to describe, understand, and predict about any social phenomena. அதாவது இப்போ எப்படின்னா, காமன் சென்ஸ் வந்து நம்ம அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி மாற்றி விட்ரும். எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு காமன் சென்ஸ் வருதுன்னா அவனு சொன்னாலும் ஆமாம் இதெல்லாம் உண்மையாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மிஸ்இன்டர்பிரேஷனுக்குள்ள வரும், தப்பான ஒரு முடிவுக்குள்ள வந்துடும். அதுவே சோஷியலிசம்லாம் என்ன பண்ணாமல் அது நல்லா புரிஞ்சு ஸ்டடி பண்ணி அதுக்கு இந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு ஸ்டடி கொடுத்து
இது பண்ணி அது நம்மளுக்கு ஒரு நாள் ஆன்சரை கொடுக்கும். கரெக்டான ஒரு அனாலிசிஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த ஆன்சர் கொடுக்கும். அதுவே அது வந்து காமன் சென்ஸ் அதில் எடுத்துக்கிட்டு எல்லாருக்குமே தெரியல அப்படின்னு எதுக்கு இதை பண்ணணும் அப்படின்லாம் பண்ணாது. எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். எதுக்கு இதை உட்காந்து படிக்கலாம் பார்க்காது. எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டான ஒரு அனாலிசிஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் கொடுக்கும் அது. ஓகே. நெக்ஸ்ட் இது போகலாம். Subject matter of sociology. Though sociology is a young science, it has its own subject matter. Alex Inclease, in his book What is Sociology, has provided a general outline of field or sociology, on which there is considerable agreement among sociologists. It could be presented in the following manner. என்னதான் சோஷியாலஜி வந்து ஒரு யங்கான சயின்ஸாக இருந்தாலும், இப்போதான் வந்த சயின்ஸாக இருந்தாலுமே, அதுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்கு. அலெக்ஸ் இன்க்ளெஸ் இன் இஸ் புக் வாட் இஸ் சோஷியாலஜி. அலெக்ஸ் இன்க்ளெஸ்ங்கிறவர் வந்து அவரோட புக்கில் வாட் இஸ் சோஷியாலஜிங்கிற ஒரு புக்கில் என்ன எழுதியிருக்காருன்னா, இல்லை அந்த வாட் இஸ் சோஷியாலஜிங்கிற புக்கில் ஒரு பேசிக் அவுட்லைன் கொடுத்துருக்காரு சோஷியாலஜி என்னெல்லாம் படிக்குன்னு சொல்லிட்டு. அது என்னென்னதுன்னா ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காரு. முதல் பாயிண்ட் என்னன்னா, ப்ரொவைடிங் அ சோஷியல் அனாலிசிஸ் சாரி ப்ரொவைடிங் அண்ட் சோஷியலாஜிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் ஹியூமன் கல்ச்சர் அண்ட் சொசைட்டி. அதாவது ஒரு சோஷியாலஜிக்கல் அனாலிசிஸ் பண்ணி ஹியூமனோட கல்ச்சரையும் அதோட சொசைட்டியை பற்றி படித்து சொல்லுது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி அவர் மொதல் பாயிண்ட்ல சொல்லியிருக்காரு. அப்படின்னா த மேஜர் கன்சர்ன் ஆஃப் சோஷியாலஜி இஸ் ஹியூமன் சொசைட்டி அண்ட் இட்ஸ் கல்ச்சர். அதாவது சோஷியாலஜியோட மேஜர் ஸ்டடி என்னன்னா ஹியூமனோட கல்ச்சரும் மனுஷனோட கல்ச்சரும் அவனோட சாரி ஹியூமனோட சொசைட்டியும் அவனோட கல்ச்சரை பற்றி தான் படிக்குது. ஓகே. A sociologist seeks to provide an analysis of human society and culture with a sociological perspective. அதாவது ஒரு சோஷியாலஜிஸ்ட் வந்து ஹியூமன் சொசைட்டியும் ஹியூமனோட கல்ச்சரையும் பற்றி படித்து அதை வந்து ஒரு சோஷியாலஜிக்கல் வேலை சொல்ல தான் ட்ரை பண்ணுறான். ஓகே. அதான் இல்லை சொல்லியிருக்காங்க. ஹி என்ஃபசைசஸ் இல்லை ஹி எவன்சஸ் interest in the evolution of society and tries to reconstruct the major stages in evolutionary process. Uh, an attempt is made to analyze the factors and forces underlying historical transformations of society. அதாவது சோஷியாலஜி இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணியிருக்கு. அதாவது என்ன அனலைஸ் பண்ணியிருக்காங்க, ஹிஸ்டாரிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க, இப்போ இந்த காலத்தில் நம்ம எதுக்கு இப்படி மாறி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டடியும் பண்ணியிருக்கு. ஓகே. டியூ டு டியூ டியூ இம்பார்ட்டன்ஸ் இஸ் கிவன் டு the scientific method that is adopted to the sociological study. இந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து சோஷியாலஜி வந்து ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் எடுத்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு இதை வந்து கொண்டு வர முடியுது. அதாவது பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியூமன் சொசைட்டியில் எந்த மாதிரிலாம் இந்த மாதிரி நடந்திருக்கு, முன்னாடிலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படித்து அதை வந்து திரும்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இது ப்ராடான வியூவாக கொண்டு வந்து அது என்ன சொல்ல வருதுன்னு சொல்கிறத சோஷியாலஜிஸ்ட் வந்து படித்து அதை திரும்பி அனலைஸ் பண்ணி அந்த காலத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த காலத்தில் இப்போ என்னெல்லாம் சேஞ்சஸ் நடந்திருக்கு, நடுவில் என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி நம்ம சொல்கிறது தான் ஒரு சோஷியாலஜிக்கல் வேலை சொல்ல தான் சோஷியாலஜி ட்ரை பண்ணுது. ஓகே. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா, analyzing the primary units of social life. சோஷியாலஜின்னு என்னதுன்னா அது வந்து ஒரு முக்கியமான நம்ம வாழ்க்கையிலேயே முக்கியமான ஒரு பகுதியில் தான் படித்து நம்மளுக்கு சொல்லுது. ஓகே. ஒரு விதமான ஸ்டேஜில் இப்போ இந்த இந்த வயசுல நமக்கு இதெல்லாம் நடக்கும், இந்த வயசுல இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அதை படித்து அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் அது ப்ரைமரியான தேவையான யூனிட்ஸ் எல்லாம் படித்து அது நம்மளுக்கு லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ஓகே.
Sociology has given sufficient attention to the study of primary units of social life. In this area, it is concerned with social acts, social relationships, individual personality, group of all varieties, communities, association, organization, and population. இப்போ சோஷியாலஜி வந்து என்ன பண்ணுதுன்னா, சொசைட்டியில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், சொசைட்டியில் நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, நம்மளோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குது, எல்லா குரூப்புக்கும் வேரி ஆகிறத படிக்குது. அதே மாதிரி கம்யூனிட்டிஸ், ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு எப்படி அது வேரி ஆகுது, அர்பனாக இருக்கட்டும், ரூரலாக இருக்கட்டும், ட்ரைபலாக இருக்கட்டும், அசோசியேஷன் ஆர்கனைசேஷன்ஸாக இருக்கட்டும், அண்ட் பாப்புலேஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அது படித்து அதில் அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை படித்து நம்மளுக்கு சொல்லுது சோஷியாலஜி. அதுதான் அனலைசிங் த பிரைமரி யூனிட்ஸ் ஆஃப் சோஷியல் லைஃப். இந்த மாதிரி பிரைமரி யூனிட்ஸ் முக்கியமான பகுதிகளை படித்து தான், இந்த முக்கியமான பகுதிகளை நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த முக்கியமான பகுதிகளை படித்து தான் சோஷியாலஜி நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, studying the nature and functions of a basic social institution. Social institutions uh, constitute constitute the basic fabric of society. Any social system is built on the foundation of social institutions. Institutions such as the family, kinship, relation, religions, and morality, economic and political, legal and educational, um, scientific and aesthetic, recreational and expressive, medical and welfare, etc., serve the most important needs of a man. Sociology develops deep into the study of origin of development structure and function, changes and challenges of a wide variety of social institutions. Um, social institutions அப்படின்னா இப்போ ஃபேமிலியில் என்ன நடக்குது, ஃபேமிலிக்குள்ளே என்னெல்லாம் நடக்குது, ஃபேமிலினா என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபவுண்டேஷன், அது எங்கேருந்து வந்துச்சு, அந்த ஃபேமிலிங்கிறது இது எங்கேருந்து வந்துச்சு, அது அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, ஃபேமிலி யார் கொண்டு வந்தா, ஃபேமிலிங்கிற ஒரு டேர்மை யார் கொண்டு வந்தா, அதே மாதிரி ரிலீஜன்னா என்னது, ரிலீஜன்னு அதில் இருக்கிற வாக்குங்க, வேதங்க, அதில் இருக்கிற அந்த எப்படி சொல்கிறது நாலேஜு, அதில் நம்ம வழிபடுறது, அதுக்கப்புறமா எக்கனாமிக்கில் என்ன, எக்கனாமிக்காக நம்ம வாழ்க்கையில் நம்ம உலகத்தில் என்ன நடக்குது, பொலிட்டிக்கலாக நம்ம உலகத்தில் என்ன நடக்குது, இந்த பொலிட்டிக்கல்லாம் எங்கேருந்து வந்துச்சு, அதோட ஸ்டார்டிங் எங்கே இருக்குது, ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, அதோட ஃபவுண்டேஷன் என்னன்னு சொல்லிட்டு அதோட நேச்சரையும் அதோட ஃபவுண்டேஷனும் படித்து தான் நமக்கு அது ப்ரொவைட் பண்ணுது, அந்த அனாலிசிஸ் பண்ணி நமக்கு ப்ரொவைட் பண்ணுது சோஷியாலஜி. ஓகே, அதாவது origin and development structure and functions, changes and challenges of the wide variety of social institutions. அதாவது அதோட ஒரிஜின், அதோட டெவலப்மெண்டல் ஸ்ட்ரக்சர், அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதோட சேஞ்சஸ், அதோட சேலஞ்சஸ் எல்லாத்தையும் படித்து நம்மளுக்கு அதோட வைடு வெரைட்டியாக இருக்கிற அந்த சோஷியாலஜிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸை பற்றி நம்மளுக்கு அது படித்து சொல்லுது. இப்போது ஃபேமிலினா அதோட ஒரிஜின் என்ன, அது எங்கேருந்து வச்சு, அது யாருக்கு அந்த ஃபேமிலிங்கிற பேரை யார் கொடுத்தா, அந்த டேர்மை யார் கொடுத்தா, அந்த டேர்ம் எந்த மொழியிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபங்க்ஷன் என்ன, அந்த ஃபேமிலிங்கிற இதில் ஃபங்க்ஷன் என்ன இருக்குது, அதோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் என்ன, ஃபேமிலிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன, அதுக்கான ஸ்ட்ரக்சர் என்னது, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அனாலிட்டிக்கல் ஸ்டடியை பண்ணி நம்மளுக்கு அது கொடுக்கும். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க.